எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதில் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம், அதில் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்பொழுதும் உமது அடியானுடைய வீடு என்னென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் இதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது இது தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ஆடுகளுக்கு பின்பாய் அலைந்து கொண்டிருந்தவன். தாவீது ஆடுகளுக்கு பின்பாய் சுற்றி கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தமக்கு பிரியமானவன் என்று சொல்லி தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கர்த்தர் தாவீதை தமக்கென்று அழைத்து ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ சமூகத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சவுல் என்று சொல்லக்கூடிய ராஜா தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தபடினால் ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டு இனி இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆடுகளுக்கு பின்பாக சாதாரணமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படி என்றால், நம்முடைய ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறவர் தான். ஆனா நம்முடைய ஆண்டவர் எளிமையில் இருந்து எளியவனை கர்த்தர் குப்பையில் இருந்து எடுத்து உயர்ந்த இடத்தில் ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அப்படி என்றால் தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். எப்படி என்றால் ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்க்கும்போது ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் அவனை குறித்து சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நன்றாய் படித்திருந்தால் தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிப்பார் என்று அல்ல. நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிப்பார் என்று அல்ல. ஒருவேளை உயர்ந்த ஜாதியில பிறந்திருந்தால் தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிப்பார் என்று அல்ல. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவர் விரும்புகிற பரிசுத்தமோ அவரை குறித்த உண்மையான பயப்படுகிற பயம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, வருமானங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் இந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு ஒரு உயர்வு இருக்குமா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா, என் குடும்பம் கட்டி எழுப்பப்படுமா நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம், நீ கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஆராதனைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த ஆராதனையில செய்தி கொடுப்பதற்காக விசேஷித்த செய்தியாளராக ஒரு தேவ மனிதன் வந்திருந்தார். ஆனா அவர் ரொம்ப விசேஷமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊழியர். அவர் இங்க வந்து நல்ல ஆண்டவர் பயன்பட பிசாசுகள் எல்லாம் ஓட்டக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நல்ல வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் வந்து எல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிந்த பிறகு அவரும் நானும் சந்தித்து சற்று நேரம் பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நான் அவரோடு கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்தவர்னு சில காரியங்களை சொன்னார். உங்க ஊழியங்கள் இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் கர்த்தர் உங்களை நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் நானும் ஆமா, ஏற்கனவே கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் அப்படி. அதற்கு பிறகு அவரோடு கூட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சில காரியங்களை என்னட்ட சொன்னார். பிரதர், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வாகனம், இவ்வளவு விலை உயர்ந்த வாகனத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நான் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்த உடனே என்னை நம்பி எத்தனை பேர் என்னை கனம் பண்ணுகிறாங்க. இன்னைக்கு என்ன இத்தனை பேர் கூப்பிடுகிறாங்க. அப்போ நான் ஒரு முறை எங்கள் சபைக்கு எங்கள் ஊழியத்துக்கு ஒரு நாள் தலைமை ஆலயத்துக்கு வரணும்னு கேட்ட பிறகு, பிரதர் இந்த வருஷம் முழுக்க புக் ஆகிட்டு நான் இடையில கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தால் உங்கள் ஆலயத்துக்கு கட்டாயம் நான் வருவேன். நான் சொன்னேன், நிறைய ஆட்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வருவேன், ஆனால் விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு அப்போது அவர் என்னட்ட சொன்னார், இன்னைக்கு நான் இவ்வளவு உயர்ந்த இடத்துல வருவதற்கு முன்பு என் ஆரம்ப காலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை தாயும் விவசாயின் மகனுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு ஏழை மகனாக தான் நான் பிறந்தேன். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், நல்ல அழகாக ஆங்கிலம் பேசுகிறார், உலகத்தின் பல நாடுகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அதிகம் படிக்கல, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன்.
அவர் இது எனக்கு அதை கேட்கும்போது, அந்த சாட்சியை கேட்கும்போது நமக்கும் ஊழியத்துக்குள்ள, அதுக்கு தான் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கும் ஆண்டவரால் முடியும். அவர் சொல்ல 8ஆம் வகுப்பு தான் நான் படிச்சிருக்கிறேன், இன்னைக்கு பல நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார், நான் போகிற இடங்கள் நல்ல ஆங்கிலம் பேசுவார். அவர் சொன்னார், நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆங்கில வேதத்தையும் தமிழ் வேதத்தையும் வைத்து படிப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்க, ஏசப்பா எனக்கு ஞானம் தாருங்க, ஞானம் தாருங்க. இன்னைக்கு வெள்ளக்காரர்களோடு கூட பேசத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். சத்தமா சொல்லுங்களேன். அடுத்து அவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு நான் திருமணம் பண்ணியிருப்பது இன்னும் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி தந்தாங்க. தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி தந்தாங்க. அவர்களும் பெரிய உயர்ந்த, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்படின்னா அவருக்கு அவ்வளோ பெரிய குடும்பம், அவங்க என்னை ஒன்றுமே பார்க்கல, கர்த்தருடைய ஊழியக்காரன்னு திருமணம் பண்ணாங்க. இன்னைக்கு என்னை கர்த்தர் ராஜாக்களோடு அமரத்தக்கதாய் உயர்த்தி வித கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்த. நான் எதுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா அவன் இப்படி பிறந்திருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், அப்படி அல்ல. கர்த்தர் குப்பையில இருக்கிறவனை எடுத்து உன்னதமான அனுபவத்திற்குள் கர்த்தர் மாற்ற முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், என் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா நான் கீழே, எனக்கு யாரு உதவி செய்வா, என் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா மேல வர முடியாது, என் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா என் பிள்ளைகளை முன்னோக்கி நடத்தி போக யாரும் இல்லை, என் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா நம்ம அந்த மேல இருக்கிற சிலரை பார்க்கும்போது அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா, அவங்க உயரத்துக்கு நம்ம போக முடியுமா? காரணம், எனக்கு அளவு இவ்வளவுதான், என்னுடைய வருமானம், என்னுடைய நிலைமை இவ்வளவுதான், இதை தாண்டி நான் போக முடியாது அப்படி நினைக்கலாம். நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா இருந்தால், நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஆத்துமாவாய் நீ மாறுவாய் என்றால், உன்னை கொண்டும் பெரிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா. நம்புகிறீங்களா? நம்புகிற கரங்களை தட்டி. உன்னை கொண்டும் கர்த்தர் சில திட்டங்களை வைத்த. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு பிறந்த ஒரு மகனை கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் உயர்த்தி அநேக தேசங்களில் பிரசங்கம் பண்ணுவதற்கு வைக்க முடியும் என்றால், உனக்கு என்ன குறை கர்த்தர் வைத்திருக்கிற உன் குடும்பத்தில்? உணவுக்கு எந்த குழப்பம் இல்லை, படிப்பதற்கும் பெற்றோர் என்ன வைத்திருக்கிறாங்க, வீட்டில் ஒவ்வொரு நாளும் தேவன் தேவைகளை சந்திக்க நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வீட்டை தந்திருக்கிறார். அந்த தெய்வம் இன்னைக்கு நீ நினைப்பதை பார்க்கணும். உன் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்வது அவருக்கு லேசான காரியமா இருக்கிறது. அப்ப தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எப்படி? தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவன் நாடுகளுக்கு பின்பாக இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர், இவன் ஜனங்களை நடத்துவான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு எப்படி ஜனத்தை நடத்துவான், இவன் ஆடுகளுக்கு பின்பு நடக்கிற, இவனுக்கு என்ன ஞானம் இருக்குது, என்ன அறிவு இருக்கு, அதை பார்க்கல. ஆண்டவருக்கு தெரியும், நான் இந்த ஆடுகளின் பின்பு இவன் நடந்து கொண்டிருந்தாலும் இவன் எனக்கு பயப்படுகிறவன், என்னை துதிக்கிறவன், எனக்கு பிரியமானவைகளை செய்கிறவன், இவன் எதை செய்யணுமோ, எப்படி ஜனங்களை நடத்தணுமோ அதற்குரிய ஞானத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஆத்துமாவே, உன்னை பார்த்து ஆண்டவர் இந்த வேளையில சொல்லுகிறார், உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம். உனக்கு இன்னைக்கு நினைக்கலாம், என் பிள்ளையை இன்னும் கல்லூரியில் நான் எப்படி படிக்க வைப்பேன், அது பெரிய பணக்காரர்கள் படிக்கிற கல்லூரி அல்லவா, இந்த பிள்ளையை எப்படி அந்த கல்லூரியில் படிக்க வைப்பேன், இல்லைன்னா என் பிள்ளையை எப்படி இந்த இடத்துல எப்படி வேலைக்கு அனுப்புவது, பெரிய பெரிய வீட்டில் உள்ளவர்கள் வேலை செய்கிற இடம் அல்லவா நீ நினைக்கலாம். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உனக்கு அதற்குரிய எல்லா காரியத்தையும் தந்து காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதை மனுஷர்கள் பார்க்கும்போது நினைப்பான், ஆடுக பின்னால நடந்தவன், ஆடுகளமே, அவன் வீட்டில் இன்னும் யுத்த வீரர்கள், அவனாவது ஒருத்தர் ராஜாவா வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனா ஆடுகளுக்கு பின்னால இருக்கவனை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும், நீ ஆடுகளுக்கு பின்ன இருந்தாலும் நீ ஜனத்தை எப்படி நடத்தணும், சத்ருவை எப்படி யுத்தம் பண்ணணும், உன்னை தெரிந்து கொண்டவர் அந்தந்த நேரம் அதற்குரிய ஞானத்தை தந்து கர்த்தர் உன்னை நடத்துவார். நம்புகிறீங்களாமே? எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஆத்மா, கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, ஒன்றுமே என் பிள்ளைகளுக்கு நான் சேகரித்து வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு பெற்றோர் எத்தனை எத்தனை கோடிகள் லட்சங்கள் நிலம் வீடு எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. என் பிள்ளை, உனக்கு பிள்ளைகளை தந்த கர்த்தர் உன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை ஏற்ற வேளையில நீ நினையாத இடங்களில் வழிகளை திறந்து தந்து உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள கர்த்தராயிருக்க. உனக்கு கையில ஒண்ணு தந்தா கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதை நிறைய ராஜாக்கள் நினைச்சிருக்கலாம், ஆடுக்கு பின்ன தெரிஞ்சவன், இனி நம்ம இஸ்ரவேலை லகுவா யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொண்டது மனிதன் அல்ல, அவன் தெரிந்து கொண்டது ஒரு தகப்பனுக்கு பின்பு வந்த ராஜாவல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டது சர்வ வல்லவராகிய தேவன். அவருக்கு தெரியும், நான் அபிஷேகம் பண்ணி வைத்த என் தாவீதுக்கு விரோதமாய் ஒருவேளை பார்க்கிறவன் நினைக்கலாம் படிப்பறிவு இல்லை, பார்க்கிறவன் நினைக்கலாம் ஆடுகளுக்கு பின்ன நடந்தவன். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நான் ஏற்படுத்தினேன், அவனோடு கூட இருந்து ஞானமும் படித்தவனும் யுத்த வீரனும் செய்ய முடியாததை ஆண்டவர் உடனிருந்து நடத்தினது போல
இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனமே, உன்னை அழைத்த தெய்வம் உன் குடும்பத்தை நினைத்து கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? உன் பிள்ளைகளை நினைத்து கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? உன் சூழ்நிலை நினைத்து வேதனையோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவரை அகப்பட்டுக்கிட்டனே, என் சூழ்நிலை இப்படி மாட்டிக்கிட்டு என்ன செய்வதென்று தெரியாதபடி கண்ணீரோடு இருக்கிறாயா? தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணி அழைத்த தெய்வம் எந்தெந்த ராஜாக்களோடு எப்படி யுத்தம் பண்ணணும், எந்தெந்த மனிதர்களை எப்படி மேற்கொள்ளணும், தேசத்தை எப்படி நடத்தணும் ஞானம் கொடுத்த தெய்வம் இன்றைக்கு இந்த வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் குடும்பத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கிறாய் அல்லவா? வேலை காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்ன செய்வதென்று இருக்கிறாயே? உன் கரத்துல தந்த வேலை, உன் கரத்துல தந்த குடும்பத்தை எந்தெந்த நேரம் எதை நடத்தணுமோ, ஒருவேளை நீ சொல்லலாம், ஆண்டவரை தெரியாம இந்த சப்ஜெக்ட் எடுத்து நான் படிக்கிறேன், எனக்கு படிக்கக்கூடிய ஞானம் இல்லை. உனக்கு படிப்பதற்கு காரியத்தை ஏற்படுத்தி தந்த தெய்வம் உன் வாழ்க்கையின் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராய. கரங்களை தட்டு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். பாடுகளை அனுபவிப்பீர்கள் என்றால், வேதனைகளை அனுபவிப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். எனக்கு பிள்ளையினால பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்க ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவா. பொருளாதாரத்தில் பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? பொருளாதாரத்தில் நீ ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவா. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தை இல்ல, ஒவ்வொரு நாளும் பாடு, வேதனை, துக்கம். அன்னாளை குறித்து பார்க்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்ல, நிந்தை, அவமானம், பாடு, துக்கம். ஆனா பாருங்க, ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நடக்காது என்று நினைத்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு வாக்கின்படி குழந்தையை கொடுத்தார். அன்னாளை நிந்தித்த இடத்துல ஏற்ற காலத்தில் ஒன்றல்ல, ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து ஆளுகை செய்யத்தக்கதாய், நிந்திக்கப்பட்ட இடத்துல ஆளுகை செய்யத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்கிற ஆத்துமாவே, என்னென்ன காரியத்தில் நீ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, என்னென்ன காரியத்தில் உன் குடும்பத்தில் வேதனை அனுபவிக்கிறாயோ, அதே காரியத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற நீ ஆளுகை செய்கிறவர் ஆத்துமாவாய் கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்தி வைப்பா. பிள்ளையினால கண்ணீர் வடிக்கிறியா? அந்த பிள்ளை உனக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா கர்த்தர் உன்னை ஆளுகை செய்ய கர்த்தர் வைப்பா. கணவன் நிமித்தம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அந்த கணவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான கணவனா கர்த்தர் நீ ஆளுகை செய். அப்படின்னா அடிமைப்படுத்த அல்ல, நீ விரும்புகிறது போல எல்லாம் செய்கிறவராய் கர்த்தர் அவரை மாற்றி தருவார். இன்னைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன், தாவீதை தெரிந்து கொண்ட தெய்வம் சுற்றி இருந்த ராஜாக்கள் நினைத்திருக்கலாம், ஆடு மேய்ச்சவன் அடுத்தது ராஜாவா வாரான் நினைச்சிருக்கலாம், சுட்டி இருந்தவன் நினைச்சிருக்கலாம், யுத்தத்தை பற்றி இவனுக்கு என்ன தெரியும், கோலியாத்தாண்டைக்கு ஏதோ ஒன்றில் கொண்டுட்டான், இவன் பெரிய இதா, அவன் வீட்டில் எத்தனை பேர் யுத்த வீரன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அழைத்தவர் தர வேண்டியதை தருவார், கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், நடத்த வேண்டிய பாதையில் நடத்துவார். இன்றைக்கு இந்த இடத்துல வார்த்தை கேட்கிற ஆத்துமாவே, உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நினைத்து எப்படி இருக்கும்னு கண்ணீரோடு கூட இருக்கிறாய் அல்லவா? உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு நிலைமை, ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை தந்தீங்க, திருமணத்தின் காரியங்கள் பிள்ளைகளை தந்தீங்க, பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் பிள்ளைகளை தந்தீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இப்படி நீ கண்ணீர் படிக்கிறாயே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நான் உனக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு நீ இந்த வார்த்தையை கேளு. உனக்கு தந்த தெய்வம் உனக்கு எதை தந்தாரோ, நீ எதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாயோ, அதுல ஒரு பெரிய வழியை கர்த்தர் திறந்து அதை உனக்கு நன்மையாய் மாற்ற. நம்புகிறவங்க கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆமென் ஆண்டவரே, நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் எனக்கு ஜெயமா இருக்கும், நான் துக்கப்படுகிற காரியம் எனக்கு வெற்றியா இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை கொண்டு எல்லாம் செய்து வந்த தெய்வம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது தாவீதுக்குள்ள ஒரு வாஞ்ச வருது. தாவீது பெரிய வீட்டில் இருக்காரு. அப்ப தாவீது சொல்லுகாரு, நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வீட்டுக்குள்ள இருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய அந்த பெட்டியானது ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வைப்பதற்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஆலயத்தை கட்டணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இதுதான் நல்ல வாஞ்சை. நினைச்சு பாருங்களேன், தாவீது வாழ்ந்திருக்கும் போது நினைக்கிறான், அவனுக்கு பெரிய அரண்மனையில் இருக்கிறான், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான், அங்க மேல உட்கார்ந்துட்டு தான் அவன் நினைக்கிறான், ஐயோ நான் ஆடுகளுக்கு பின்ன வனாந்தரத்தில் கிடந்தேன். ஆடுகளை மேய்ப்பதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம இடங்களை காலையில் கூட்டிட்டு போய் சாயங்காலம் வருவதல்ல. வேதத்தின் சரித்திரத்தை வாசிக்கும் போது இன்னைக்கு நம்ம அவங்க கொண்டு போனாங்கன்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் 2 வாரம் ஒரு பகுதியில் ஆடுகளை வச்சிருப்பாங்க, அங்க டென்ட் அடிச்சிருப்பாங்க, அடுத்து ஒரு பகுதிக்கு போவாங்க. அதுதான் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறாரு, உன் சகோதரர்களை போய் நல்லா விசாரிச்சுட்டு வா. ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. அவங்க ஆடு மேய்க்க போன இடத்துல போகும்போது அவங்க அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. போன உடனே அங்க இருக்க ஆட்கள்கிட்ட கேட்கறாங்க, என் சகோதரங்க ஆடு மேய்ச்சாங்களே அவங்க எங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இங்க இருந்தாங்க,
இருந்தாங்க, இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ தாவீதுக்குடைய வாழ்க்கையை பார்த்துடுங்க. தன் பெற்றோரோடு தன் குடும்பத்தாரோடு கூட இருப்பதை பார்க்கிறோம். அதிக நாட்கள் ஏதோ ஒரு இடத்துல வனாந்தரத்துக்குள்ள ஆடுகளை வெட்டுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு ஒரு ஓரமா இரவு நேரம் ஆகும்போது ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த ஆடுகளோடு தங்குகிற அனுபவம், அந்த ஆடுகளோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். இப்படி இருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி அங்கு பெரிய அரண்மனைக்குள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது தாவீது நினைத்திருக்கிறான், மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் ஆடுகளோடு சாதாரணமான கூடாரத்துக்குள் தங்கினா இன்னைக்கு ராஜ அரண்மனையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இது கர்த்தருடைய கிருபை. சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்க நினைச்சு பார்க்கறீங்க? ஆரம்ப நாட்களை நினைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்கள் ஆரம்ப நாட்களை சிந்திக்கிறீங்களா? நான் எப்படி இருந்தேன், என் குடும்பம் எப்படி இருந்து, என் வீடு எப்படி இருந்து, இன்னைக்கு நான் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மை உயர்த்தின பிறகும் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா முன்ன இருக்க பிரச்சனையை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தை நினைச்சு பாருங்க, ஆரம்ப நாட்களை நினைச்சு பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில ஆரம்பம் கூடார அனுபவம், ஆடுகளோடு கூட கூடாரத்திற்குள்ள அவன் இருக்கிற ஒரு அனுபவம். அவன் உயர்ந்து வந்த பிறகு நினைக்கிறான், நான் எங்க இருந்தேன், என்ன கர்த்தர் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஒருக்க ஆராய்ந்து பாரு. ஆரம்ப நாட்கள் உன் வீடு எப்படி இருந்து, ஆரம்ப நாட்கள் நீ குடியிருந்த வீட்டின் நிலைமை என்ன, உன் பெற்றோரோடு கூட ஒரு வீட்டுக்குள் இருந்தாயே அந்த வீட்டின் நிலைமை என்ன. இன்னைக்கு சில காரியங்களை கண்டு சோர்ந்து மனமுடைஞ்சு என்னத்தான் ஆண்டவர் என்னப்பா கேட்கிற ஒன்னப்பா தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தவன் விடும்போம், ஆரம்ப நாட்களில் எப்படிப்பட்ட வீட்டுக்குள் குடியிருந்த நீ இன்னைக்கு எத்தனை பேருக்கு இல்லாத வீட்டையும் எத்தனை பேருக்கு இல்லாத ஒரு இடத்தையும் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. அவர் எவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர். நீ ஆரம்பம் பிறந்து வளர்ந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, ஆரம்பம் நீ உன் சகோதரோட பெற்றோரோடு கூட நீ வாழ்ந்த வீடு இன்னைக்கு பெரிய வீட்டை கட்டு தந்தார். நீ நினைத்து பார்க்கறியா? இன்னைக்கு பெரிய வீட்டில் அமர்ந்த உடனே பெரிய வேற பிரச்சனைகளை தானே சிந்திக்கிற. ஆரம்பம் செய்ததை ஒரு நாள் நீ மறந்து போக கூடாது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்ம நினைச்சார். எத்தனை பேர் அதை சிந்திக்கிறோம்? எல்லாராலும் கைவிடப்பட்டு நீ இருந்த வீட்டில் துரத்தப்பட்டு வெளியே நின்றுட்டு இருந்தியே, உன் குடும்பத்தில் நீ நம்பி இருந்த, உன்னை துரத்தி என்ன செய்வது, சின்ன பிள்ளைகளோடு கூட நீ வெளியே இறங்கினியே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை அப்படியா வைத்திருக்கிறாரு. எல்லாராலும் நீ நம்பி இருந்த உன் கணவனுடைய குடும்பத்தார் உன்னை பகைத்து சிலருடைய வார்த்தை கேட்டு உன் வீட்டை விட்டு உன்னை இறக்கி விட்டாங்களே, இனி இந்த வீட்டுக்குள்ள இருக்காத உன்னை துரத்தினாங்களே, இன்னைக்கு இயேசு உன்னை எவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறா. இன்னைக்கு அவங்களுக்கு முன்பு நீ தலையை குனிந்தா நிற்கிற. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. எத்தனை பேர் உன்னை ஏளனமா நிந்தையா சாதாரணமா நினைச்சாங்க, அவர்களுக்கு முன்பு உன்னை கர்த்தர் எவ்வளவு உயர்த்திய. தாவீது நினைக்கிறாரு பாருங்க, அவருக்கு இருதயத்துல நான் ஆடுகளோடு கூடாரத்துக்குள் இருந்த என்னை இந்த ராஜ அரண்மனையில என்னை உட்கார வைத்த தெய்வம், அவருக்கு அந்த பிரசன்னம் நிறைந்த தேவனுடைய பெட்டி அது வந்து சாதாரணமான இடத்துல இருக்கக்கூடாது. என் தேவனுக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும், இதுதான் தேவன் கொடுக்கிற வாஞ்சை. வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக் கொள்ளணும். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள வச்சு அன்றைக்கு சிறைச்சாலையில் உடன் இருந்த பார்வோனுடைய வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்பினான். அவன் வாழ்ந்திருக்கும் போது மறந்து போனான். இன்றைக்கு வார்த்தை கேட்கிற ஆத்மாவே, உன்னை வாழ வைத்த தெய்வத்தை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆமா என்னை உயர்த்தின தெய்வத்தை நான் ஒரு நாள் எந்த சூழ்நிலையில மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறவங்க கரங்களை தூக்கி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தேவ ஜனமே, மனுஷன் நம்மகிட்ட இருந்து வாங்குவான், சாப்பிடுவான், கடைசியில் போயிட்டே இருப்பான். ஆனா கர்த்தருக்காக நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்காய் செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவதற்காய் கொடுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் ஊழியங்களுக்காய் இதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு குடும்பத்துக்கு நிறைவாய் தருவார். நீ கர்த்தருக்காய் செய்ய செய்ய நான் இன்றைக்கு வர ஊழியத்தில் கண்டு கொண்டது, ஆண்டவருக்காக எவ்வளவெல்லாம் நம்ம செய்கிறோமோ அவ்வளவு கர்த்தர் நிறைவாய் தருவார். குடும்பத்தின் காரியங்களை நீ பார்க்கணும். எதுக்கு நான் சொல்லுகிறேன், வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை நினைத்துக் கொள்ளணும். அதுக்காக காணிக்க கொடுங்க வைங்க என்ன இல்ல, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆனா ஆண்டவரை நினைத்துக் கொள்ளணும். எனக்கு இவ்வளவு நன்மை செய்தாரு, இவனை இவ்வளவு ஆசீர்வதித்தாரு. சரி, வேதம் சொல்லுது, அப்ப இவர் ஆலயம் கட்டணும்னு நினைச்சவனே நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறாரு, நீ ஆலயம் கட்டண்டா, உன் கரத்தினால் நிறைய ரத்தம் சிந்தப்பட்டு நிறைய யுத்தம் பண்ணின, உன்னுடைய மகனாகி ஒருவன் சந்ததியில் வருகிற ஒருவனை கொண்டு நான் ஆலயத்தை கட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்களேன் ஆமென். அப்ப
கடைசி அவர் சொல்லுகிறார் பாருங்க, இப்போதும் உமது அடியானுடைய வீடு. எல்லாத்தையும் வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கிட்டு அவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்ட்ட கேட்காரு. இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்னென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னி உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய வீடை அவர் சொல்லுகிறாரு, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் ஒரு குறைவும் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் இருந்தா ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க வீடு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தராகிய தேவனாகிய ஆண்டவரே உமக்கு முன்பு என் வீடு இருக்குது, உம்முடைய ஆசீர்வாதத்தினால என் வீட்டை நீர் ஆசீர்வதிங்க. எனக்கு எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே இவ்வளவு பெரிய வீட்டை தந்திருக்கிறீங்க, என் வீடு உமக்கு முன்பு இருக்குது, என் வீட்டை நீங்க ஆசீர்வாதம் எத்தனை பேர் கேட்கிறோம்? ஆராய்ந்து பாருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சில வீட்டை கட்டி முடிச்ச பிறகு பெருமையா சொல்லுவாங்க. 7 மனைவியை கட்டிட்டு வருவாங்க, கட்டிட்டு வந்து சொல்லுவாங்க, என் பணத்துல நீ எங்க பிறந்த, நீ பிறக்கும் போது உன் வீடு எங்க கிடந்து, நான் உன்னை திருமணம் பண்ணி திருமணம் பண்ண உன் வீட்டுக்கு வரும்போது உன் வீடு எப்படி ஓட்ட வீடா வாழ வீடா ஓடு வீடா இருந்தது. இன்னைக்கு பாரு, உன்னை நான் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இதுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறேன். எப்போ உன் வாயில இந்த வார்த்தை வருதோ கர்த்தர் உன் பொருளாதாரத்துக்கு மேல கையை வச்சிருவார். மீண்டும் சொல்லுகிறேன், ஏவுகிறபடி நான் சொல்லுகிறேன். அநேக குடும்பங்களில் சண்டைகள் வரும்போது, அநேக குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது உன் மனைவியை நீ ஏளனமா நினைச்சு நீ சொல்லுகிற, நான் உன்னை திருமணம் பண்ணி கொண்டு வரும்போது உன் வீடு எப்படி இருந்து, உன் அப்பா எப்படி இருந்தான், உன் அம்மா எப்படி இருந்து, ஓலை வீடு ஓட்டு வீடு குடிசை வீடு அதுல இருந்த ஒண்ணு நான் என்னை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இவ்வளவு பெரிய வீட்டில் உன்னை வச்சம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், வீடு கர்த்தர் நமக்கு தந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றாமே? வீடு கர்த்தர் நமக்கு தந்தது. நேற்றுக்கு நான் ஒரு பேட்டியை பார்த்தேன். ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஒரு நடிகர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பணம் கோடிகள் பார்த்துட்டேன், அரசியல்ல பெரிய ஆட்களை பார்த்துட்டேன், சாதி காரியங்களில் எல்லாம் உயர்வை கண்டுகிட்டேன், எல்லாம் நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் இத்தனை வருடம் ஆன பிறகு 10% கூட சந்தோஷத்தை நான் பார்க்கல. இதுதான் உலகம், இதுதான் உலகம். நினைச்சு பாருங்களேன், பணமும் பொருளும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு முன்பு என் வீடு இருக்கு, என் வீட்டை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொன்னாங்க ஹல்லேலூயா. என்னைக்கு எனக்கு இந்த வீடு கர்த்தர் தந்த வீடு, எனக்கு இந்த வாகனம் கர்த்தர் தந்த வாகனம், எனக்கு இந்த பிள்ளைகள் கர்த்தர் தந்த பிள்ளைகள்னு எப்போ ஒருவர் நினைக்கிறாரோ அவர்களுடைய வீட்டில் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வாகனத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் எப்போதும் நிரம்பி இருக்கும். எப்ப இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின வாகனம், இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இது நான் கஷ்டப்பட்டு சண்டை வந்தவனே சொல்லிடுவான், இறங்கி போ நான் கட்டின வீடு. சண்டை வந்தவரனே சொல்லுவான், நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்து. வேதம் சொல்லுது, உனக்கு சம்பாதிப்பதற்குரிய பலனையும் சம்பாதிப்பதற்குரிய ஞானத்தையும் தருபவர் கர்த்தர். எனக்கு சில குடும்பங்கள் எவ்வளவு ஜபித்து முன்னேற முடியாத காரணம் என்ன? எனக்கு சில குடும்பங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட முடியாத காரணம் என்ன? இந்த வார்த்தை கேட்கிற ஆத்துமாவே, தேவன் உன்னை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் போது உனக்கு தந்தவைகளை குறித்து நீ பெருமை பாராட்டும்படி அல்ல. தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கும் போது நீ தந்தவைகளை குறித்து மேன்மை பாராட்ட அல்ல. எப்ப நீ பெருமை பாராட்டுகிறாயோ, எப்ப நீ மேன்மை பாராட்டி ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு நான் சம்பாதிச்சது, என் பணத்தில் கட்டின வீடு, என் பணத்தில் வாங்கின வாகனம், என்னைக்கு நீ நினைக்கிறியோ கர்த்தருடைய கரம் அன்றைக்கு ஆசீர்வாதத்தின் கரம் உன்னை விட்டு மாறிடும். ஒருத்தன் சொன்னா, நான் கட்டின மகாபாவிலன் அல்லவா, நான் கட்டினது அல்லவா, கீழே இறங்கிட்டான். இன்னும் எத்தனை பேர் இருக்க வாழ்க்கையில இந்த அனுபவத்தோடு இருக்கிறீங்க? உன் வீட்டுல பிரச்சனை வரும்போது, உன் வீட்டுல குழப்பம் வரும்போது எத்தனை பேரை நீ ஆரம்பம் எப்படி இருந்தாய், ஆரம்பம் வாழ்க்கை, இன்னைக்கு இந்த காரியத்தை விட்டு நீ மனம் திரும்பினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் மீண்டும் உன் மேல வந்து இறங்கும். இன்றைக்கு இந்த ஒருவேளை இந்த சூழ்நிலை இருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு வீட்டை தந்தீங்க, நான் பெருமை பாராட்டிட்டேன், நீர் எனக்கு வாகனத்தை தந்தீங்க, நான் பெருமை பாராட்டிட்டேன். இல்ல, ஒன்றை தந்தால் அதை அனுபவிக்கணும்னா கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் நம்மால் அனுபவிக்க முடியும். வசனம் சொல்லுது, ஆண்டவரே உமக்கு முன்பு என் வீடு இருக்கப்பா, என் வீட்டை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க. அப்போ ஒரு வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு தந்த வீடு ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வீட்டில் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் ஒரு
நன்மை குறைவில்லாம இருக்கணும்னா கடந்த நாட்களில் ஒரு வேத பகுதியை தியானித்தோம். இரண்டாவதாக ஒரு வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படி, ஒரு வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? லூக்கா 19வது அதிகாரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம், ஒரு வசனம் தான். லூக்கா 19வது அதிகாரத்தை 9வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்களுக்கு இந்த பூமியில குடியிருக்கும்படி ஆண்டவர் தந்திருக்கிற வீட்டில் நீங்க ஆசீர்வாதமாய், அந்த வீடு நன்மையாய் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணும்னா, சங்கீத தாவீது சொல்ல, ஏசப்பா தெய்வமே, உமக்கு முன்பு என் வீடு இருக்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என் வீட்டை நீர் ஆசீர்வதிங்க. அதே போல தாவீதுக்கு தெரியும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா என் வீட்டில் நல்லது நடக்காது, ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா என் வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதே போல உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வீட்டில் சிறிய வீடோ பெரிய வீடோ எப்படி இருந்தாலும், ஒரு சாதாரணமான கூடாரமோ இல்ல பெரிய ஒரு பயங்கர லட்சங்கள் செலவு பண்ணி கட்டின வீடோ, எந்த வீட்டா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு உங்க வீட்டை ஒப்பு கொடுக்கணும். இங்க பாக்குறோம், அன்றைக்கு சகையு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை பார்க்க போறான். இயேசு அவனோடு கூட வந்து அந்த வீட்டில் அவனுக்கு வீட்டுக்குள்ள வந்தவரை ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி தெய்வத்தை சோதனை பண்ணுங்களேன். வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் வீட்டுல ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு உண்டாகிற ஒரு வீடாய் கர்த்தர்வன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு சகைக வீட்டுக்கு போறாரு. சகைக வீட்டுல போய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ரட்சிப்புன்னு சொன்ன உடனே நீங்க நினைக்கிறது என்ன நினைப்பீங்க? பாவத்திலிருந்து வாரதுதான் ரட்சிப்பு. நீங்க நினைக்கலாம், என் வீட்டுக்காரருக்கு அக்கிரமத்தில் அதுதான் ரட்சிப்பு, அதுவும் ரட்சிப்பு தான். ஆனா ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு காரியத்திற்குள் அகப்பட்டிருக்கிற உன்னை, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து ரட்சிப்பு விடுதலை எதிர்பார்க்கிற உன்னை, அந்த ஒவ்வொரு நாளும் வீட்டுல அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர்வன் வீட்டுக்குள்ள விளங்க பண்ணுவார். எனக்கு வீட்டை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு நாளும் கடன்கிற பிரச்சனைக்குள்ள நான் அகப்பட்டு கிடக்கிறேன், அதுல இருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு வீட்டை தந்தீங்க ஆண்டவரே, வீட்டில் வந்த நாளில் இருந்து ஒன்றை விட்டு ஒன்று நோய், கணவனுக்கு நோய், மாறின பிள்ளைக்கு நோய், விட்டா மனைவிக்கு நோய். ஆண்டவரே, இந்த நோய் போராட்டத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்க? எனக்கு இந்த வீட்டை தந்தீங்க, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என் பிள்ளைகளினால எனக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாகி வீட்டில் பிள்ளையினால நிம்மதி இல்லாம இருக்கிற இந்த பிள்ளையுடைய காரியத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாண்டைக்கு அவனுடைய சகையுடைய வீட்டில் போய் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க உன் வீடு ரட்சிப்பின் கூடாரமாய் மாறணும்? உன் வீடு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு விடுதலை உண்டாகக்கூடிய ஒரு வீடாய் கர்த்தர்வன் வீட்டை மாற்ற விரும்புகிறார். உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை கர்த்தர் தரணும்னா முதலாவது நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடனே இயேசுவை பார்க்கும்படி ஓடுனான். எந்த மனுஷன்? இந்த சகையு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்பட்டு ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை எதிர்பார்க்கிற ஆத்துமாவே, உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடணும்னா, விடுதலை கட்டளையிடணும்னா முதல்ல உனக்கு ஒண்ணு தெரியணும், என் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு இருதயம் உனக்குள் வர வேண்டும். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். சகையு போகிறான், ஆளு குள்ளமானவன், ஆனா ஜனக்கூட்டம் திரளா இருக்கு. இதை பார்த்த உடனே சகையு நினைக்கிறான், இந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில், இந்த திரளான இந்த ஜனத்தின் நடுவில் நான் எப்படி போவது? நானே குள்ளம், இயேசுவை ஆனா பார்க்கணும். ஆனா அவன் என்ன செய்தானா, ஜனக்கூட்டத்தையும் பார்க்கல, திரளான கூட்டத்தையும் பார்க்கல, நான் குள்ளமானவன் பார்க்க முடியாதுன்னு நினைக்கல, நேராக ஓடி ஒரு காட்டத்தின் மரத்தின் மீது ஏறி எப்படியாகிலும் என் இயேசுவை நான் பார்ப்பேன். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர்கிட்ட விடுதலை பெறணும், ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதத்தை பெறணும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், நீங்களும் நானும் விரும்புகிறோம். ஆனா சூழ்நிலையை காட்டி கர்த்தரை தேடாம இருக்கிறோம். செபிக்கணும், ஒவ்வொரு நாள் அவருடைய முகத்தை தேடணும். சங்கீதக்காரன் சொல்றான், என் முகத்தை தேடும் என்று தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். எத்தனை குடும்பங்களில் வார்த்தை கேட்கிற நீ, உன் வீட்டில் ரட்சிப்பு வர வேண்டும் என்றால், விடுதலை வர வேண்டும் என்றால், சகையு இயேசுவை தேடி போன சூழ்நிலை அவன் பார்க்கல.
தனக்கு நிலைமை அவன் பார்க்கல, சோர்ந்து போகல, இயேசுவை தேடி போனான். இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் நிறைய பேர், என் கணவன் இப்படி இருக்கான், என்னால் ஆண்டவரை தேட முடியல, என் பிள்ளை இப்படி இருக்கு, என்னால் ஆண்டவரை தேட முடியல, என் சரீர சூழ்நிலை இப்படி இருக்கு, என்னால் ஆண்டவரை சாக்கு போக்கு சொல்லுவதற்குரிய நேரம் அல்ல. வாழ்வோ சாவோ கர்த்தரை நீ தேடினால் உன் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரட்சிப்பை வெளிப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவே நீ பிழைப்பாய். கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவே உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்த. இதுவரை நீ தேடாதிருந்தால் சூழ்நிலைகளை சொல்லி ஆலயத்துக்கு வர மாட்டோம், சூழ்நிலைகளை சொல்லி ஆண்டவரை தேட மாட்டோம், சூழ்நிலைகளை சொல்லி ஜெபம் பண்ண மாட்டோம், சூழ்நிலைகளை சொல்லி வேதத்தை தியானிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் குப்பையா எண்ணி விட்டு அவன் ஓடி வந்தான். சகையோ அவன் வீட்டுக்குள்ள விடுதலையின் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு தேடி வந்தவனை பார்த்து தான் சொல்லுவாரு, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிற. நீ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ ஆண்டவரை தேடாம, நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காம வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் ஏசப்பாவுக்கு பிள்ளை கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு நான் ஆண்டவருக்கு பிள்ளைன்னா உனக்கு ரட்சிப்பும் விடுதலை இல்லை. நீ தேட வேண்டிய இடத்துல தேடி வரும்போதுதான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாய் உன்னை மாற்றுகிறார்.